வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடியும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பாசிப்பருப்பு வச்சு பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுது, அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இந்த போல் எடுத்துக்கோங்க. முன்னாடி பின்னாடி வேஸ்டேஜ் கட் பண்ணிட்டு நல்லா தோல் சீவி சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ண உடனே நம்ம கிழங்கை சமைக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னாலும் கலர் மாறிடும், கிழங்கோட கலர் மாறிடும். ஸோ அதுக்காக நம்ம க்ளீன் பண்ண உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். இந்த போல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்தாச்சு. அரை கப் அளவு சிறுபருப்பு, வறுத்து சிறுபருப்பு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். 6 விசில் நான் விட்டு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்து அதை நம்ம தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்து கிழங்கு பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. இதை அடிக்கனமான கரண்டி வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஏலக்காய் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 ஏலக்காய், கொஞ்சம் சர்க்கரை வச்சு நுணுக்கிக்கோங்க. அப்போ தான் வாசனை வெளில போகாமல் இருக்கும். சர்க்கரையோடு சேர்த்து நுணுக்கில வாசனை வெளில போகாது. நம்ம பொருளில் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்ல வாசனை அதிகமாக வரும் நமக்கு. நம்ம பாகு 1 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா பாகு பண்ணி வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. 1 கப்பு வெல்லத்துக்கு 3/4 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு பதம் வரணும்னு தேவையில்லை. கம்பி பதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஏலக்காய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். அதோட துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காய் சேர்த்து பண்ணையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம குழந்தைங்க பெரும்பாலும் கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதனால நமக்கு கண் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை, சர்மம் சம்மந்தமாக இருக்க பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தீந்துரும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா கொஞ்சம் போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். நெய்யில் வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கோங்க. உள்ள திராட்சை சேர்த்துட்டு அதையும் நெய்யில் நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க, தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கினதை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பாயசம் ரெடி ஆச்சு இல்லைங்களா, அதில் உள்ள நம்ம சேர்த்துக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. துருவன தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது நெய்யில் வறுத்ததையும் உள்ளே சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு சிறுபருப்பு பாயசம் டக்கராக தயாராகிருச்சு. இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டு கூட இதை சாப்பிட்லாம். ஸோ இதில் இருக்கிற இன்சுலின் சுகரோட லெவல் கண்ட்ரோல் பண்ணுது பிளட்டில். ஸோ அதனால் இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இது இதில் இரும்புச்சத்து நிறைய இருக்குது, நார்ச்சத்து நிறைய இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த உணவை நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு பர்சன்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். அதே போல் இதில் உள்ள நன்மைகள் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.